இன்டர்வியூ எடுக்க வரவங்க வந்துட்டு பேசுறவங்க பாட்டுமா இருப்பாங்க. இன்டர்வியூ எடுக்கவே பாட்டவங்க வந்து எப்படியா அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். பெருசா வியர்டாலாம் ஒன்றும் இல்லை. நான் தூக்கத்திலே வருவேன், சீன் நடிக்கும்போது தூக்கம் போயிடும். ஸோ இல்ல புரியல. 2 மணிக்கு ஷூட் முடிச்சாலும் காலையில 9 o'clock நாங்க வந்துரும். அவங்க வேற சொல்லுவாங்க நீங்க வராதீங்க ரெஸ்ட் எடுங்க. இருந்தாலும் நாங்க வந்து ஹார்ட் ஒர்க் பர்சனா இருக்கீங்க. ஹார்ட் ஒர்க் பர்சனா நாங்க இருக்கோம். ஏன்னா அதுல அப்படி இருந்துமே அவர் அப்படி இருக்காருன்னா நார்மலா அவர் அப்படிதான். ஐயா ஐயா ஒரு ஐயா ஒரு கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேணாம், காட்டிக்க வேணாம். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சார் உங்களோட மேம் உங்களோட சாரி மேம். ஆக்சுவலி என்ன வந்து பார்த்தாலே சார் தான் கூப்பிடுவாங்க. நீங்க மட்டும் தான் சாரி சொல்றீங்க. பரவாயில்ல. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹலோ மக்களே, நானும் நம்மளோட ஃபேவரட் வெப் சீரிஸான LBW செட்டில் தான் நம்ம இருக்கோம். நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாரையும் வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ ஆல், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இன்டர்வியூ எடுக்க வரவங்க வந்துட்டு பேசுறவங்க பாட்டுமா இருப்பாங்க. இன்டர்வியூ எடுக்கவே பாட்டவங்க வந்து எப்படியா சரி, இவ்வளோ பேர் சூழ்ந்திருக்கீங்களா, அதனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இது வரைக்கும் ஃப்ரேம்லேயே பார்த்துட்டு உங்களாம் ரொம்ப பிடிக்குமா, அதனால இப்போ லைவாக வந்து பார்க்கும்போது அடடா அப்படின்ற மாதிரி இருக்கு. எபிசோட் பார்த்து எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க. அந்த மாதிரி இருங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. நீங்கள் எங்ககிட்ட பேசுறதுல நானுமே கம்ஃபர்ட் ஆயிடுவேன். ஃபர்ஸ்ட் நானுமே உங்களை கம்ஃபர்ட் பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஆஃப்டர்நூன் எல்லாம் சாப்பிட்டோம்ல, நல்லா தூக்கம் வரும்ல. உங்களோட இப்போ ஷூட்னு சொல்லியிருக்காங்க, இப்போ எடுக்க போகிறாங்க. அப்போ தூக்கத்தை போக்குறதுக்கு நீங்கள் எல்லாரும் பண்ணுற ஒரு வியர்டஸ்ட் திங்க் என்னவா இருக்கும்? எனக்கு தெரியும். ஓகே, வியர்டஸ்ட் திங்க் நம்ம எல்லாரும் பண்ணுறது. இப்போ ஓகே, இப்போ நான் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி நடிப்பீங்க இப்போ பாருங்க. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். பேமெண்ட் வந்துருச்சுப்பா. ஒரு வருஷம் அது இல்ல, அது சிரிக்க கூடாதுன்னு வேண்டு வந்துருக்காங்க. வேறது இல்ல, இவரெல்லாம் அப்படிதான். கொஞ்சம் அது காசு இருக்குல்ல, என்ன சொல்லி கூட்டு வந்தேன். நீங்க பேசுறீங்க, பேசுங்க. இந்த சைடு நீங்க மேம். இப்படி பிடிக்கணும். வியர்டஸ்ட் திங்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது பழகிருச்சு. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 6 months ஒர்க் பண்ணிருக்கோம்ல. ஸோ அது சாப்பிட்டாலும் அப்படிதான் எனர்ஜியாக தான் வரணும். ஆக்சுவலாக பரத் சார் எங்கள் டிஓபி இருக்காரு. நம்ம எவ்வளோ தூக்கத்துல இருந்தால் அவர் மூஞ்ச பார்த்தோன்னே அப்படியே இதுவாயிடும் எப்பவுமே. இது நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் விஷா. ஏன்னா அவர் எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு. நைட் 2 o'clock ஷூட் பண்ணும்போது கூட எனர்ஜெட்டிக்கா வருவாரு, பாட்டெல்லாம் போடுவாரு. அதனால அவரை பார்த்து எனர்ஜெட்டிக்கா. ஆமா, கண்டிப்பா. நான் பெருசா வியர்டாலாம் ஒன்றும் இல்லை. நான் தூக்கத்திலே வருவேன், சீன் நடிக்கும்போது தூக்கம் போயிடும். ஸோ சரி, இங்க யாரு வந்து தூங்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு தருண் அப்படின்னா யாரு பர்சன்? இவரை பார்த்து எல்லாம் சொல்லுவோம், தூங்காத. ஏன் சார் ஒரு மாதிரி? இல்ல, நைட் ரொம்ப லேட்டா தூங்குவாரு. ஓ, அதனால ஷூட் லேட்டா தான் முடிஞ்சுச்சு. ஆமா, ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவலி என்னன்னா நைட் 2 மணிக்கு ஷூட் பண்ணுவோம். மைக் இல்லாம பேசினா ஒன்றும் கேட்காது. ஸோ அப்படி என்னன்னா இப்போ வந்துட்டு நாங்க நைட் 2 மணிக்கு ஷூட் முடிச்சாலும் காலையில 9 o'clock நாங்க வந்துரும். அவங்க வேற சொல்லுவாங்க நீங்க வராதீங்க ரெஸ்ட் எடுங்க. இருந்தாலும் நாங்க வந்து ஹார்ட் ஒர்க் பர்சனா இருக்கீங்க. ஹார்ட் ஒர்க் பர்சனா நாங்க இருக்கோம். ஏன்னா அதுல அப்படி இருந்துமே அவர் அப்படி இருக்காருன்னா நார்மலா அவர் அப்படிதான். ஐயா ஐயா ஒரு ஐயா ஒரு கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேணாம், காட்டிக்க வேணாம். வேற யாராவது வியர்டஸ்ட் திங்க் அடிச்சுக்கிறது, கண்ணத்தை தட்டி தட்டி இழுப்புற அந்த மாதிரி ஏதாவது? அது 6 மணி மேல நடந்து அவ்வளவு தூரம் வரணும். ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி கேரமல்ல இருந்து ஷூட்டிங் ஸ்பாட் வரதுக்குள்ளே நடந்து வந்தனாவே எங்களுக்கு தூக்கலாம் போயிடும். இப்பவே பாத்தீங்களா, ஒரு கேள்விக்கு நாமல் பதில் வருதா பாருங்க எல்லாரும். சரி, அதே மாதிரி இதுல ஒண்ணு இல்ல, நான் பேசல பட் அவங்க பிங்கிடுவாங்க நினைக்கிறேன். வேற இல்ல, இல்ல நீங்க பேசுங்க, எல்லாம் முடிச்சுப்பாங்க. சரி சரி, நெக்ஸ்ட் வேடஸ்ட் திங்க் ஒன்று கேட்டல. அதே மாதிரி இப்போதான் சாப்பிட்டோம். நம்ம சில பேர் சாப்பிட்றதுலேயே வந்து வேடஸ்டாவே ஒரு காம்போவோட இன்னொரு டெட்லி காம்போவா சேர்த்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஏதாவது காம்போ இருக்கா உங்களுக்கு?
சாப்பிடுறது இல்ல. யாரும் உண்மை சொல்லிடாதீங்க. ஏதாவது ப்ளீஸ் உண்மையை கக்குனா நல்லா இருக்கும். சாப்பிடுவாரு. இந்த பிரியாணி சாப்பிடுவோம்ல ஜென்ரலா, பிரியாணியோட பிரெட் அல்வாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாரு. அது கேட்கும் போதே ஒரு மாதிரி வியர்டான விஷயம். இந்தோ திஸ் பாய் தனித்தனியா சாப்பிட்டோமா அவரு சேர்த்து சாப்பிடுவாரு. எல்லாம் ட்ரை பண்ணுங்க. அயாஸ் கான் ரெசிபி. நான் வந்து சென்னை பிரியாணி சொல்லலை, சீரக சம்பா பிரியாணி அந்த மாதிரி இதில் நீங்கள் பிரெட் அல்வா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கும். இந்த டைம்ல வந்து பிரியாணி கடை ஸ்பான்சர் யாரும் பண்ணாங்கன்னா அவங்க பேர் போட்டு ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். அது 4 மைக் கொடுத்தீங்கன்னா 4 பேர் பேசுவோம். ஒரு மைக்ல கவுண்டர் மிஸ் ஆயிடுது. இங்க இருக்கிற எல்லாரும் மாதிரியே ஒரு பர்சன் இமிடேட் பண்ணுவாங்கன்னா யாரா இருக்கும் அது? லைனா ரிஷி சார்ல இருந்து ஆரம்பிங்க. யாருங்க? ரிஷி. அதுதான் எங்க டீம். இப்போ வந்து சரி ஓகே, இப்போ வந்துட்டு நீங்க தான் அங்க இல்ல, இப்போ ரிஷிட்ட கேள்வி வேணும், எப்படி ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். ரிஷியே வந்துட்டார் லைட் அப்பதான். ஹாய் சார். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ஓ அபௌட் யூ? நானும் நல்லா இருக்கேன் சார். எப்படி நீங்க இவ்வளவு ஹைட்டா இருக்கீங்க? மேடம் வேற கேள்வி போலாமே. மேடம் வேற கேள்வி. சரி ஓகே. ஏன் சார் வெக்கப்படுறீங்க? சும்மா ஏரியா இல்ல, அது நார்மலாவே கொஞ்சம் ஷை டைப் நான் கொஞ்சம். ஆமா ஆமா. ஃப்ரேம்ல பயங்கரமா பண்றீங்களே சார், நீங்க ஷையா ஃபீல் பண்றீங்களே. நீங்க கலாய்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தேங்க் யூ. சார் லவ் சீன்ல ரொம்ப ராவாவே இருக்கே, ஏதாவது முன்னாடி இல்ல அங்க ஐயா இங்க இப்ப நானு அந்த கேள்வி கேளுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? அப்பா அம்மா பாப்பாங்களா? உங்க ஃபேமிலியே போட்டு பார்க்கலாம். இல்ல நான் லவ்லாம் இல்லங்க. இல்ல. சரி இப்ப அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க சார்? அது நிறைய இருக்கு. பட் அது பிரைவசி. என் ஃபோன் நான் யூஸ் பண்ற ஃபோன்ல கூட பிரைவசி யூஸ் பண்றாள் அப்படின்றப்போ பேசுங்க. ஓகே. ஃபோன்க்குள்ள ஆள் இருக்காங்க அப்படிதானே சார்? தேங்க் யூ. நெக்ஸ்ட் டக்குனு மாத்தேன் நான் கேளுங்க. உன் பேர் என்ன சார்? உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாதா சார்? ஸ்மைல் கியூட்டா இருக்கு. இல்ல கேர் இல்ல, இப்ப நான் சைடுல ஒரு பொண்ணா இருக்கேன். கேளுங்க. சார் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாதா சார்? கண்ணு அடிக்கிறீங்க. இல்ல அது பொதுவா ஆகாது. ஆகுமா சார்? நெக்ஸ்ட் சார் உங்களுக்கு ஃபேவரட் பர்சன் யாரு சார் இங்க செட்லயே? நவீன் வந்தா இருப்பான். அது இல்ல எல்லாருமே ஃபேவரட் தான். கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் அக்ஷதாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல விதமா வீரான்னு உங்க கூட ஒருத்தர் நடிக்கிறாரு, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும், அது கீழே அவனே கேட்க சொல்லிருப்பான்னு தெரியும். பட் ஓகே தேங்க்யூ. சத்தமே வரல. நீங்க ஸ்பேஸ் நல்லா தெரியுதுன்னா அவர் எந்திரிச்சு நடந்து பண்றாரு, அப்படி காட்டுவார். அதெல்லாம் அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பழி வாங்குறீங்களா? இல்ல இது நான் பேசுங்க. அடுத்து போலாம், அப்படி ஃப்ளோல போலாம். வைட் ஓகே தானே? வைட் ஓகே தான். எப்போ அடுத்து தங்கம். அப்ப நீ கண்டிப்பா வாக்கிங்ல போகணும். என்ன தெரிகிறது? நீ போடுவீங்களா? என்ன போடுவீங்களா? தமிழ் கிடைச்சிருச்சு. பீப் போடலாமா? சார் உங்களோட மேம் உங்களோட சாரி மேம். ஆக்சுவலி என்ன வந்து பார்த்தாலே சாரி தான் கூப்பிடுவாங்க. நீங்க மட்டும் தான் சாரி சொல்றீங்க. பரவாயில்ல. ரெண்டு பக்கம் இருந்து ஹெவியா வருது. சௌமி பரி வச்சு சாப்பிட செமையா இருக்கும்டா. இது டாக் கறியா? இல்ல அது ஏனா ஃபீல் டைனோசர் போட்டுக்கலாம். நீங்க. நெக்ஸ்ட் அப்படியே லைனா வாங்க. அக்ஷதா நடந்து காட்டுங்க. ஏன்டா?
சீன் படிச்சிட்டீங்களா? மணி என்ன சீன்றா? உங்க ஃபேஸ் நடிக்காத பேக் மேம் ஷாட் பண்ணுங்க. மேம் நீங்க ஒரு நல்ல வெயில்ல மேம் நான் சீன் சொல்றேன் மேம் கேட்டுக்கோங்க. உச்சி வெயில்ல வந்து நீங்க பாலிங் போடுறீங்க, அந்த பால் வந்து ஸ்டெம்ப்ல பட்டு நீ அந்த ஆப்போசிட்ல ஓகே ஓகே கரெக்ட் தான். பண்ணிடலாமா மேம்? ஓகே ஓகே. என்ன பண்ணிடுன்னு கேக்குறீங்க? இல்ல நீங்க கரெக்டா பண்ணிடுவீங்களா? நல்லா வெயில் அடிக்குது ஓகேவா? அண்ணியே நம்பி சேர்ந்து வருவாங்களா? இல்ல ஒரு சொன்ன ஹேர் கட் பண்ணலாம்னு இருக்கேன். சரி அயாஸ் சூப்பரா பண்ணுவா. மேம் உங்களுக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க அது உங்களுக்கு மேம் தெரியுமா? அயாஸ் வந்துட்டான். மாத்திட்டாரு. அயாஸ் தெரிஞ்சுக்கலாம். இல்ல தெரியாது. உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஒரு ஃபேன். இல்ல பெரிய ஃபேன்ஸ் சாரி. அதான் தெரியலங்க எனக்கு. ஃபேன்ஸ் தெரியலங்க. நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன் அவர் அப்பப்ப இப்படி பண்றாரு. அத கொஞ்சம் பண்ணி காட்டுறீங்களா? இப்படி பண்றீங்க. இப்படி இருப்பீங்க. இப்படி வரும் பாடி நம்ம கை லாங்குவேஜ். கை மறந்தாங்க போயிட்டாங்க. மணி இங்க இருக்குங்க. சார் உங்க செட்ல எல்லாரும் குழந்தைன்னு சொல்றாங்களே, எந்த அளவுக்கு குழந்தை சார்? தவழ்ற குழந்தையா அந்த மாதிரி? சார் நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்க, எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ். பாட்டா? தி மாதிரி பண்ணி காப்பிரைட்ஸ் வில அதுல. இல்லனா சரிகமபல இருந்து ஆரம்பிக்கலாம் சார். சாரி அந்த மாதிரி. சாரி. மோகன். இல்ல சரிகமா வேணும் சார். நீங்க லிப் சிங்க் மட்டும் கொடுத்துருங்க, அவருக்கு சவுண்ட் கொடுத்துப்பாரு. தேங்க்யூ சார். மாற்றம் வேணும்னு சொல்றாங்க. ஸோ மாத்தி ஓட்டு போடுறதுக்கு பதிலாக புதுசா யாருக்கு வந்தாலும் ஓட்டு போடுங்க, அதுதான் மாற்றம். ஓகே ஸோ யாரும் காசு வாங்காதீங்க. அப்படி காசு வாங்கினாலும் வாங்கிட்டு பிடிச்சவங்க ஓட்டு போட்டுருங்க. நம்ம வாழ்க்கையிலே வந்து ஃபா மொமெண்ட், அந்த மீம் கேட்டிருக்கீங்களா ஃபா, அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம கூட இருக்க பர்சனே ஒரு விஷயம் பண்ணதுல ஃபா அப்படின்னு நமக்கு மைண்ட்ல ஒரு மீம் தோணும்ல, அந்த மொமெண்ட் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ இப்போ நடந்தது ஃபுல்லாவே ஃபா தான். நீங்க இந்த இன்டர்வியூ எடிட் பண்ணீங்கன்னா ஃபா தவிர எதுவுமே கேட்காது. நான் பேசும்போது டக்கு டக்குன்னு மனசுல உள்ளதை வெளியே சொல்லிடுவேன் ஓப்பனா. அதனால பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. பட் வெளில வரும்போது தப்பா வரும். ஆமா. இப்போ கூட இன்டர்வியூ வரும்போது எதுக்கு இன்டர்வியூ போறீங்கன்னு கேட்டாரு. நோ. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.